வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதுவிதமான டாப்பிக்கோடு நம்ம மீட் பண்ணுறோம். பட் வெரி யூஸ்ஃபுல் டாபிக் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம விமென்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, ஹவு டு ஃபேஸ், ஹவு டு ஃபைல் எ கேஸ் அப்படின்றது அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி நாம் கண்டிப்பாக பேச போகிற ஒரு டாபிக் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இது இன்றைக்கி ஒன் அண்ட் ஒன்லி இது விமென்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். அகெயின் பார்த்திங்கன்னா விமென்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எஸ்பெஷலி அட் ஒர்க்கிங் பிளேஸஸில் நடக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்காக ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. தட் இஸ் கால்டு விஷாகா கமிட்டி அப்படின்றது. இந்த விஷாகா கமிட்டியோட கைட்லைன்ஸ் என்ன, இதுக்கான விஷாகா கமிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கான நெறிமுறைகள், எப்படி அது ஃபார்ம் ஆச்சு, எதனால் இந்த விஷாகா கமிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். விஷாகா கமிட்டி பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கைட்லைன்ஸ் ஃபார் விமென்ஸ். இது ஒரு கமிட்டி. இது கைட்லைன்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் லைட் டவுன் திஸ் கமிட்டி. ஐ திங்க் அண்ட் ஆக்ட் 2013 ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் ரெட்ரெசல் ஆக்ட் இன் 2013 அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த விஷாகா அப்படின்றது எதனால் வந்துச்சுன்னா, இட்ஸ் மெயின்லி ராஜஸ்தானில் நினைக்கிறேன். ராஜஸ்தானில் பன்வாரி தேவி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இந்தியன் சோஷியல் ஒர்க்கர். அவங்க ப்ராப்பராக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி சோஷியல் ஒர்க்கர்னாலும் அவங்க பெண்களுக்கு எதிரான அனைத்து போராட்டங்கள், அதாவது பெண்களுக்கு தேவையான கல்வி, பெண்களை வன்முறையிலிருந்து பாதுகாப்பது, சைல்டு மேரேஜு, பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள், விமென்ஸ் ரைட்ஸ், இதெல்லாம் எதிர்த்து அவங்க டவுரியிலேருந்து பாதுகாக்கிறது, இந்த மாதிரி பணிகளை செய்துட்டு வந்தவங்க தான் பன்வாரி தேவி. ஷீ இஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆல்சோ. இப்படி இருக்கிறப்ப அந்த ராஜஸ்தானில் நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் பெண்களுக்கான திருமணங்கள் அதிகமாக நடைபெறுவது நமக்கு தெரியும். அந்த பெண்களை ஒரு குறிப்பிட்ட வில்லேஜில் பத்தேரின்னு நினைக்கிறேன், அந்த ஏரியா ராஜஸ்தானில் பத்தேரி அப்படின்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த சிறு பெண், ஐ திங்க் 10 வயசு அவ்வளோதான், அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிறத இந்த அம்மா தடுத்து நிறுத்தினாங்க. அது ஆகக்கூடாது, இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தினாங்க இந்த சோஷியல் ஒர்க்கனாகிய இந்த அம்மா பன்வாரி தேவி அப்படின்றவங்க. ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பத்தேரி வில்லேஜ் பீப்புள், ஹையர் அஃபீஷியல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி தலைவர்கள், அதில் இருக்கக்கூடிய கலெக்டர், ஆட்சியர், சப்ளைட் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க இவங்களுக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க. ஆஸ் எ சோஷியல் ஒர்க்கர் இவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. இவங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இவங்களை அதே இடத்துல பிஃபோர் ஹஸ்பண்ட் ஷி ஹாஸ் பீன் குரூப் ரேப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போய் அவங்களோட ஹஸ்பண்டோட பெர்மிஷனோட போய் ஷி ஹாஸ் ஃபைல் எ கேஸ் அகெயின்ஸ்ட் தெம். அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்போ 1997 இட் சீம்ஸ், அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே திடீர்னு பார்த்திங்கன்னா கோர்ட்டில் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி எல்லாமே ஆப்போசிட்டாக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே மாறிச்சு. த கேஸ் ஹாஸ் பீன் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமா இந்த அம்மா தனக்கான தீர்வு கரெக்டான ஒரு வேர்டிக்ட் கிடைக்கல அப்படின்றதோடு வந்தப்போ இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த சுற்று வட்டாரம் அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய விமென்ஸ், என்ஜிஓஸ் எல்லாருமே பொங்கி எழுந்து இந்த இன்ஜஸ்டிஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குரல் கொடுக்குறப்ப சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் லேட் டவுன் சம் கைட்லைன்ஸ் டு ஃபார்ம் திஸ் கமிட்டி, தட் இஸ் கால்ட் விஷாகா கமிட்டி. The Act of Prevention Prohibition Redressal Act in 2013 இது ஆரம்பிச்சது. இதில் எஸ்பெஷலி விஷாகா கமிட்டியில் வாட் எவர் பி த ஆர்கனைசேஷன், ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இதில் கண்டிப்பாக மோர் தென் 50 மெம்பர்ஸ் இருக்காங்கனாவே, எஸ்பெஷலி பெண்கள் ஒரு 10 பெண்களுக்கு மேலே அதிகமாக இருக்கிறாங்களாவே கண்டிப்பாக இந்த விஷாகா கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்படி தான் இதை மேண்டேட்ரியாகவும் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது. மெனி ஆர்கனைசேஷன்ஸில், இண்டஸ்ட்ரியில் விஷாகா கமிட்டி இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸில், கேந்திரிய வித்யாலயா, அந்த மாதிரி நிறைய பகுதிகளில் நாங்களே கூட விஷாகா கமிட்டி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஏனோ தெரியல, நிறையா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லேயும், காலேஜஸ்லேயும், ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் நிறைய இடங்களில் பெண்களுக்கான இந்த பாதுகாப்பு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வாட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மெயின்லி ஹேப்பனிங் அட் ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்பல், நான் வேர்பல், ஃபிசிக்கல், ஷோயிங் போர்னோகிராஃபிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரெக்வஸ்டிங் ஃபார் செக்ஷுவல் அஃபேர்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நடக்குது. டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நடக்குது. தெரிஞ்சவங்க, போல்டாக இருக்கிறவங்க அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. முடியாதவங்க தன்னையே வருத்திட்டு
அவங்க வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஸ்ட்ரெஸ்டு, டிப்ரெஷன் ஆகி தான் இருக்காங்க. ஸோ ஆஸ் ஏ விமன் ரைட்ஸில் இருக்கக்கூடிய பெண்களாகிய நாங்கள் வந்து இவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம். அவேர்னஸ் கொடுத்து அவங்கள வந்து எப்படி ஆக்ட் பண்ணணும் இதுக்கு எதிரான்றது தான் எங்களுடைய வேலையாக இருக்குது. நாங்கள் ஒரு WCWRன்ற ஒரு வேர்ல்டு கவுன்சில் ஃபார் விமன்ஸ் ரைட்ஸில் இந்த அவேர்னஸ் அதே மாதிரி கைட்லைன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அப்படியான ஒரு பதிவு இந்த வீடியோ தான் வந்து விஷாகா கமிட்டியை பற்றினது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷாகா கமிட்டியில் நான் சொன்னேன் 10 மெம்பர்ஸ் கண்டிப்பாக 10 பெண்கள் இருக்கணும். அதுக்கு லீடராக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து பெண்களாக தான் இருக்கணும். யாராச்சும் ஒரு ஆண் இருக்கலாம். 50% வந்து இதில் விமன் தான் இருக்கணும் அந்த கமிட்டியில். இவங்க ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. என்னென்ன என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அப்படி நடந்தால் என்ன மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நடந்தால், இல்லை இந்த செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட் என்னென்ன மாதிரி நடக்குது அப்படின்றத அவங்க வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு கமிட்டியாக சேர்ந்து அதை வந்து எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிவிட்டு, ரொம்ப சிவியராக போகுது கிரிமினலாக ஓவராக போகுது ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றப்ப தே ஃபைல் கேஸ் அகெயின்ஸ்ட் தெம். அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து எடுக்கப்படும். ஸோ இது இன்னும் நிறைய இடங்களில் தெரியவே இல்லை எல்லாருக்கும் விஷாகா கமிட்டின்றது என்னான்னிட்டு. இது நாங்களாக வந்து கோத்ரூ பண்ணுறப்ப தான் எங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் கிடச்சிது. இன்னும் நிறைய இடத்துல இது நடந்துகிட்ருக்குன்றது எனக்கே இப்போ தான் தெரியும். ஏன் இது வந்து எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் மற்றவங்களும் ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க? ஏன் விஷாகா கமிட்டியை வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லையும் அமைக்கலை? நிறைய இடங்களில் பெரிய பெரிய இடங்களில் 100 பேர் வேலை செய்கிற இடம், 50 பேர் வேலை செய்கிற இடமெல்லாம் இருக்குது. ஸ்கூல்ஸ்லேயும் இது இருக்கணும், காலேஜஸ்லேயும் இருக்கணும். இந்த வீடியோ மூலமாக மற்றவங்க பெண்களுடைய சேஃப்டி, செக்யூர் பிளேஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படியாச்சும் இந்த விஷாகா கமிட்டி அமையட்டும். ஸோ இப்போ உள்ளே இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டரோ இல்லை வந்து பிரின்சிபல்ஸு, அதில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸு, அப்படியும் இல்லை ரொம்ப செக்யூராக இருக்கணும் அப்படின்னா NGOs வெளியில் இருப்பாங்க, இதுக்குன்னே அலாட் பண்ணவங்க ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அவங்களேருந்து ஒருத்தரை கூட நம்ம இந்த கமிட்டியில் மெம்பராக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்லி டு என்ஷூர் த செக்யூர் அண்ட் சேஃப்டி ஃபார் விமன்ஸ் அட் ஒர்க்கிங் பிளேஸ். அவங்க ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கக்கூடிய விமனுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த விஷாகா கமிட்டி. ஏனோ இன்னும் நிறைய இடங்களில் வந்து எடுத்துகிட்டு வரலை. இது வந்து மேண்டட்ரி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு. அப்படி இருந்தும் எடுத்துகிட்டு வரல. இது மற்ற அஃபிஷியல்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இதை ஃபார்வர்ட் பண்ணாலும் சரி, இட் ஷுட் பி ஃபாலோட். நாங்களும் வந்து இதுக்கான லெட்டர்ஸ் கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கோம் நாங்கள் த்ரூ WCWR அப்படின்றதில். ஏன்னா இந்த விஷாகா கமிட்டி கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ஆகணும். மற்ற எல்லா இடங்கள்லையும் ஒர்க்கிங் பிளேசஸில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இது ஒரு த்ரெட்னிங்காகவே இருக்குது. ஒன்று வேர்பிள், நான் வேர்பிள் சொன்ன மாதிரி தன்னோட பவரை வச்சுட்டு அவங்கள வந்து ரொம்ப மிரட்டுறது, வேறு மாதிரி அவங்க வந்து துன்புறுத்துறது, இல்லாத ஒன்று சொல்கிறது, அவங்களா வந்து இமேஜினில் என்னென்னவோ சொல்லி அவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், விஷாகா கமிட்டி அமைக்கிறோம். த்ரூ விஷாகா கமிட்டி நமக்கு பெண்களுக்கான இந்த சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக எல்லோரும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து இதை தெரியப்படுத்துங்க. இன்னும் என்னென்ன இருக்குன்றது தெரியலாம். இப்படி இது மேண்டட்ரின்னு சொல்லியும் ஏன் பண்ணாமல் இருக்காங்க, ஏன் அதை வந்து ஃபாலோ அப் நடக்கலைன்றது எனக்கு இன்றைக்கு வரையும் தெரியல. இதை கண்டிப்பாக நம்ம மினிஸ்டர் வரையும் அதை எடுத்துகிட்டு போகணும். விஷாகா கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது வந்து மேண்டேட்ரி மஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒர்க்கிங் பிளேஸஸில் அப்படின்றது. இன்னுமே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. இது அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த விஷாகா கமிட்டி மோர் தென் 10 விமன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இல்லை, அந்த கமிட்டி இல்லை அப்படின்னா நாம் வந்து அவங்களுக்கு பெனாலிட்டியாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனாவோ ₹50,000 வந்து போடலாம் அப்படின்றதையும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது, நமக்கு ரொம்ப அவேர்னஸ் தான் தேவைப்படுது, விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுது, எப்படி ஃபாலோ பண்ணணுன்றது தேவைப்படுது. அதனால் நாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் எ விமன் பி போல்ட், எதுக்கும் பயப்படாதீங்க. when we are correct, why should worry about all the shits? ஸோ டோன்ட் வரி. நீங்கள் இனிமேல் இந்த விஷாகா கமிட்டினா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து விஷாகா கமிட்டியில் எப்படியெல்லாம் என்னெல்லாம் வந்து அதில் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸோ கிரிமினல் ஆக்டிவிட்டீஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறப்ப உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்து தே ப்ரீச் அவுட் ஆர் டிஸ்மிஸ் அந்த மாதிரி மெமோ கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஷுவர்லி நம்ம எல்லாருமே வந்து இதை வந்து கண்டிப்பாக விஷாகா கமிட்டி ஃபார்ம் பண்ணணுன்றதை
நீங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியலனாலும் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சுக்க ஏற்பாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களும் உங்களுடைய மகளாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் பெண்கள் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த விஷாகா கமிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட். எனக்கு தெரிந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.